ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வெனஸ்டே பிளாக் தான். நம்ம இன்றைக்கி மார்னிங்கே ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு அடை செஞ்சேன். ஆஃப்டர்நூன் நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பும், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாவமில்ல நாங்கள், அதனால் பாஸ்தா சாப்பிட்டாச்சு. வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே விளக்கு ஏற்றியாச்சு, ஆனால் ரொம்ப நேரம் ஒரே ஒரு விளக்கு மட்டும் நல்லா காற்றுக்கு ஆடாமல் அசையாமல் சூப்பராக எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. பிறகு நம்ம கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கேழ்வரகு அடை செய்ய ரெடி ஆயிடலாம். அடை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வேணும். அதை நல்லா பொடி பொடியாக சூப்பராக நறுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு தனி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பா சாப்பிட்றதுனால ரொம்ப பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணல. நீங்களுமே ரொம்ப பச்சை மிளகாவை ஆட் பண்ணாமல் நம்ம சட்னி எதுலையா சைடிஷில் காரத்தை கூட்டிக்கோங்க. சட்னியில் காரம்லாம் கூட்டிட்டோம்னா நம்ம கிட்ஸ் யாருனாலும் வேகமாக ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றலாம். எடுத்து சாப்பிடணுன்னு அவசியமே இருக்காது. நம்மளோட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. பர்ஃபெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இனிமேல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சு வச்சுருக்க நம்ம முருங்கை இலையை ஆட் பண்ணிடலாம். நம்ம கருவேப்பிலை அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு பிறகு நம்ம முருங்கை இலை ஆட் பண்ணுறோம். இதில் கசப்போ எதுவுமே தெரியவே தெரியாது. நீங்கள் இவ்வளோ ஒரு கை நான் முருங்கை இலை ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு முருங்கை இலையோட டிஃப்ரென்ஸே தெரியவே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கசக்கவே செய்யாது. நம்மளுக்கு கேழ்வரகு சாப்பிடும்போது இலை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டே தெரியாது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். அது நல்லா நம்மளுக்கு லைட்டாக ஆயிலில் வந்து நல்லா மடங்கி வதங்கினாலே போதும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறோம். அதனால் நான் இதில் உப்பு ஆட் பண்ணவே இல்லை. தேவையான அளவு ராகி மாவு எடுத்து வச்சாச்சு. ராகி மாவில் நம்மளுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் அந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்யூடாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப திக்கான சப்பாத்தி கன்சிஸ்டன்சிலையும் பிசையக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக நம்மளுக்கு ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா அதில் 3/4 கப் கிட்ட நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ராகி மாவை நல்லா பிசைறதுக்கு முன்னாடியே நம்ம இதோட வதக்கி வச்சுருந்த எல்லா ஸ்டஃபிங்கையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆட் பண்ணோடனே நம்மளோட வெங்காயம் வதக்கலை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இதில் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயெலாம் ஆட் பண்ணும்போது நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தண்ணியை தெளித்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக நல்ல பர்ஃபெக்டான இதில் நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடும். தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி நம்ம மாவு பிசைகிறனால நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். நம்மளோட முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாமே எல்லா இடத்துலையும் சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். அதுதான் நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறது தான் அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளால் வடை போட்டு தட்டி வடை போடுற அளவு பர்ஃபெக்டாக வருது. இதான் நம்மளோட மாவோட பர்ஃபெக்டான பக்குவம். நான் இதில் வந்து சின்னதாக தான் அடை பண்ண போகிறேன். ரொம்ப பெரிய சைஸ் அடை பண்ணலை. உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இல்லையா ஒரு பட்டர் ஷீட் இல்லை வாழை இலையை வச்சு கூட நீங்கள் தட்டி எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு வடை போடும்போது ஈஸியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நல்லா நம்ம இதை வந்து ஒரு கடாயில் நல்லா ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துடலாம் நம்மளோட அடையை. ஒரே டைமிங்லேயே நம்ம வந்து சின்ன பீசஸாக போடும்போது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி விட்டு எடுத்து விட்டுறலாம். உங்களோட அடை வந்து நல்லா உள்ளே வரை வேகணும்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் நல்லா சிம்லேயே வச்சு வேக வைங்க. நம்ம ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டான ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வேகமாக கருக தான் செய்யும். நம்மளுக்கு உள்ளே வரை நல்லா வேகாது. அதே மாதிரி நம்ம அடையை வந்து ரொம்ப திக்காக போடாமல் தின்னாக போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா வேகும் உள்ளே வரையும். அடை மாவோட பேட்டர் மிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கனால தான் நம்மளுக்கு அடை வந்து திருப்பும் போது எதுனாலும் பிய்யாமல் வருது. நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அடை வந்து பர்ஃபெக்டாக வரும். டெய்லி மார்னிங் வந்து எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை அந்த மாதிரியே சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ராகி அடை ட்ரை பண்ணியாச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. நான் லெஃப்ட் ஓவர் ஆயிரும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் செஞ்சேன். ஒரு பேட்ச் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். குட்டியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இல்லாமல் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், செம்ம வயிறு ஃபுல்லாகிடும். இதுக்கு வந்து பச்சை தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சர்வ் பண்ணிவிட்டு மேலே கிளம்பியாச்சு நானும் பட்டுக்குட்டியும். என்ன கனி?
ஓகே. குட்டிக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த கொய்யாப்பழத்தையே கட் பண்ணி ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சாச்சு. ஃப்ளவர் டிசைன்லேயே கட் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ராகி அடை செஞ்சனால பிறகு நம்ம மட்டும் சாலட் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸும் ஜஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் தயிர் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லிச்செடி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம சால்ட் நிறைய ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுனால அதே க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு இருக்கும். தயிரில் முட்டைக்கோஸ் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சாலட்டுக்கே இதான் செம்ம டேஸ்ட்டு. குட்டி இப்போ உள்ள வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் செம்ம ஹெல்த்தியாக க்ரன்ச்சியாக டேஸ்டியாகவும் இருந்துச்சு. முருங்கைக்கீரை சூப் போடுறதுக்காக முருங்கைக்கீரை, ஒரே ஒரு வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளி, நல்லா ஒரு கை அளவு நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வேக வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஒரே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நம்மளுக்கு புளிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு கசக்கிற டேஸ்ட் தெரியாது. இல்லைன்னா நம்மளோட முருங்கை இலையோட டேஸ்ட்டு தான் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். சீரகத்தூள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வேணுங்கும் போது கடைசி ஆட் பண்ணியாச்சு. காலையிலேருந்து நம்ம ஃபுல்லாக 80% மேலே ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி 20% அன்ஹெல்த்தி ஃபுட்டுக்கு பாஸ்தா சாப்பிட போகிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் சால்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்தாவை நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இது நம்மளோட பேக்கெட் பின்னாடியே எழுதியிருக்கும் 5 to 10 மினிட்ஸு உங்கள் குக்கிங் டைம் சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்து நீங்களும் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. போட்டிருக்க டைமிங்க்கு மேலே மட்டும் வேக வச்சிடாதீங்க. பிறகு நம்மளுக்கு ரொம்ப அப்படியே மாவு மாதிரி பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதில் பட்டர் இல்லை கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவரிங்காக சூப்பராக இருக்கும். 3 வெள்ளைப்பூடு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா க்யூப்ஸாக நறுக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்மளோட பாஸ்தாவில் பட்டரு, இந்த கார்லிக்கோட ஸ்மெல் தான் சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தாவில் பட்டாணி இதெல்லாம் கேரட் ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது உங்கள் ஃப்ளேவருக்கு தான். வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலை. இன்றைக்கி பாஸ்தாவை ஒரே இதில் தான் குக் பண்ண போகிறோம். வேறு எதுவும் பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை. ஈஸியாக ஒரே 1 பாட் ரெசிபி மாதிரி வேகமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஆனியன் நல்லா கிளாஸியாக வதங்கிட்டே இருக்கட்டும். அந்த டைமிங்கில் நம்ம இதுக்கு தேவையான பால் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மைதா மாவு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை மாவு இதுக்கு ஆட் பண்ணலாம், ஆனால் மைதா மாவு தான் பர்ஃபெக்டான டேஸ்ட் இருக்கும். கோதுமை மாவு வெளியில் வாங்கி அரைச்சி தான் ஆட் பண்ணுங்கள். நம்மளாக அரைச்ச கோதுமை மாவுனா கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பார்த்துக்கோங்க. மைதா மாவு ஆட் பண்ணுறதா நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட் வரும். 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணணும். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியான பாஸ்தா செய்கிறனால இதில் நான் ஒரு 50 ml ஆஃப் மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணுவோம். நான் இதிலே மில்க் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம சீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஸ்லைஸ்டு பேக்கெட் சீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அது அப்படியே நம்ம ஒரு பாதி சீஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். நம்மளோட சீஸ் ஹீட்டுக்கே சூப்பராக பர்ஃபெக்டாக நல்லா மெல்ட் ஆயிரும். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மில்கோட கன்சிஸ்டன்சி நம்மளோட சீஸை நல்லா கலக்கி எல்லா இடத்தையோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அப்போ தான் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகிக்கிறோம். நம்மளோட பாலோட சீஸும் பாலும் செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடக்கூடாது. இப்போது இதில் 2 ஸ்பூன் மட்டும் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மைதா மாவை நம்மளுக்கு கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் எதுவும் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே எல்லா இடத்துலையும் சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு திக்கான கிரேவி மாதிரி ஆயிடும் ஒரு மாதிரி. நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம பாஸ்தாவை குக் பண்ணும்போதே ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால பாஸ்தா நல்லா ஒவ்வொரு செப்பரேட்டாக இருக்குது, உதிரியாக இருக்குது. நல்லா மெர்ஜ் ஆகாமல் மாவோட நம்ம கரெக்டாக 10 மினிட்ஸில் குக் பண்ணனால பர்ஃபெக்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு பாஸ்தாவும் கரெக்டாக குக் ஆகி நம்ம பீஸாக்கு ஆட் பண்ணுற சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளிக்ஸும் ஓரிகனோ சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட சில்லி ஃப்ளிக்ஸ் இது எதுவுமே இல்லையா, நம்ம பால்லாம் ஆட் பண்ணும்போதே மிளகாய் பொடியும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா செம்ம பர்ஃபெக்டான டேஸ்ட் இருக்கும். பாஸ்தா குக் பண்ணும்போதே சால்ட் ஆட் பண்ணிட்டோம். அதனால் டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இது கொஞ்சம் சீஸியாக இருக்கக்காக நான் சீஸ் குக் பண்ண பிறகு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பாஸ்தாவில் இருக்க ஹீட்னாலே நம்மளோட சீஸும் நல்லா மெல்ட் ஆயிரும் சூப்பராக. நம்ம சீஸும் சூப்பராக பர்ஃபெக்டாக மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இதில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம்.
வந்து நம்ம கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கலர் கேப்சிகம் எதுனாலும் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி நைட் இது மட்டும் தான் இருந்துச்சு ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட மல்லிச்செடியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சீஸி பாஸ்தா. ஓவராக சீஸியெல்லாம் கிடையாது, லைட்டாக மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது நம்மளுக்கு வந்து இது சாப்பிட்டோம்னா. பாஸ்தா ரெடி ஆனோடனே ஒரே ஒரு 2 சின்ன பீஸ் மாதிரி வச்சோம்னாலே அதுவே சூப்பராக மெல்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னால என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து கேக்கெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பட்டுக்குட்டி செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நாளைக்கு நான் இது ஸ்நாக்ஸுக்கெலாம் கொண்டு போவேன்னு என்கிட்ட கதை சொல்லிட்டு இருந்துச்சு. நம்மளால் டே ஃபுல்லாக 100% ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் 20% நம்ம வந்து அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோமான்னு செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஃபார் வாட்சிங் த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா, பை.